விமென்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் Facebook and Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. என் அண்ணன், நம்ம தளபதி, நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பா ஒரு பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. கேக்கல நம்ம கொடுக்கிற வாழ்த்து அங்க நீலாங்கரை வந்து கேட்கணும். எல்லாரும் 1 2 3 ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. லவ் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேரானந்தமா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலேயும் பயங்கர ஆசை. அந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலே ஆசை வச்சிருக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜய் அண்ணா மேல. உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு. பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கு. இந்த பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு விஜய் அண்ணா. காரணம், இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம். ஆனா அண்ணன் வந்து 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சதுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன், மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு. நல்லாவே கை தட்டலாம். நான் அடிக்கடி கை தட்டுங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜய் அண்ணா நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, அடுத்தடுத்து லாரி ட்ரெயின் பிளைட்டா வந்துட்டே இருக்காங்க. 2026க்கு நான் வகைப்படுத்தி பேசல. இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும். அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும். சும்மா கை கட்டக்கூடாது, சும்மா கத்தக்கூடாது. நீங்க கத்துறது ஆக்கப்பூர்வமா இருக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். இன்னைக்கு நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜய் அண்ணா வந்து பாலமுருகனுக்கு போன் பண்ணி விஷ் பண்ணணும். அவருக்கு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாராட்டு. இந்தியால 200 கோடி ரூபாய், அதிகபட்சம் 250 கோடி, மேபி எனக்கு தெரியல, புள்ளி விவரம் தெரியல, குறைஞ்சது 200 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தன் சம்பளமே வேணாம், சினிமாவே வேணாம், அந்த பொழப்பே வேணாம், நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் இருந்து வாங்கினது, நான் அடைஞ்ச வெற்றி, நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை காரணம். விஜய்க்கு பேராசைக்காக காரணம் அரசியல் வர்றதுக்கு. என்ன பேராசைன்னு சொல்றாங்க, தப்பா சொல்லிக்க போறாங்க தமிழ்ல. விஜய்க்கு அரசியல் வர்றது பேராசை அப்படின்னு விளக்க சொல்ற கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க ரேஷன் கார்டுல வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்காரணும் அவருடைய பேராசை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினரா ஆகணும். அது எப்படி ஆகணும்? உங்க குறைகளை தீர்த்து வச்சு, உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி, இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும், ஊழல் எப்படி ஒழிக்கணும், இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை. அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா விஜய் அண்ணா கூட பழக்கம் இருக்கு. நான் 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. தெரியும், ஒரு படம் நடிச்சிருக்கேன். 5 நாள் அவர் கூட நடிச்சேன். ஒரு நாள் கூட பேசல, கடைசி ஒரு நாள் தான் பேசினேன். பிகில் ஒரு படம் 27 நாள் அவர் கூட நடிச்சேன். 27 நாள் அண்ணன் கூட தான் இருப்பேன். அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன். நான் எங்கேயாவது தனியா இருந்தா கூட பின்னாடி ஒரு உருவம் வந்து இப்படி பண்ணிக்கும், பார்த்தா விஜய் அண்ணா இருக்கும். அவ்வளவு சிம்பிள். அப்படி நான் ஒவ்வொன்றும் அவரை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விதத்துல நிறைய பேர் சொல்றாங்க, என் காலத்துல என்கிட்ட கேட்கறாங்க, நம்ம விஜய் தம்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்ப என்னப்பா உங்க ஆளுக்கு பேசவே தெரியாது, எப்படி வந்து அரசியல் பண்ண போறாரு, அரசியல் மாதிரி எப்படி பேச போறாரு
அவருக்கு அரசியல் தெரியுமா? அரசியலை தாக்கு பிடிக்க முடியுமா? இப்படி என்கிட்டயே கேட்கிறாங்க. நான் யாருக்குமே பதில் சொல்ல, இன்னைக்கு நான் பதில் சொல்றேன். இது சரியான இடம் நான் நினைக்கிறேன். விஜய் அண்ணா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியுள்ள சத்தம் எதுன்னு தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யார் சொன்னது? மௌனம். மௌனத்துக்கு இருக்க பவர் வேற மாதிரி, வேற மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் அண்ணா ஒரு சைலன்ஸ் பர்சன். அந்த சைலன்ஸ்குள்ள மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கு. அந்த வயலன்ஸ் நல்லதுக்காக மட்டும்தான் வெளியே வரும். நான் பாராட்டல, நான் விஜய் அண்ணா கிட்ட உணர்ந்ததை நான் சொல்றேன். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல காலையில உட்கார்ந்தா அப்படியே பாப்பாரு, அங்க என்ன நடக்குது, லைட் பாய் என்ன பண்றாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாரு. அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாரு. அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு, அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு. விஜய் அண்ணாக்கு பேச தெரியாது மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன், விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நீங்க பார்க்க போறீங்க, கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. அதாவது பக்கமா பேசணும் அவசியம் இல்ல, ஹிஸ்டரி பேசணும் அவசியம் இல்ல. ஒரு வார்த்தை பேசினா போதும், அது செயலா மாறிடும்.